பிரைஸ் காட். இந்த நேரத்துலையும் இந்த ஆராதனை வேலையும் கலந்து கொண்ட ஒவ்வொருத்தையும் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். ஆராதனைக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஜெபத்தோடு இந்த ஆராதனை வைக்கொள்ள செல்லலாம். எல்லாம் எங்களோட இணைந்து நேற்றென்று ஆராதிச்சோ நல்ல பிதாவே இயேசப்பா, இந்த வேலை நீங்கள் காணப்படிய செய்ததுக்காக நன்றி இயேசப்பா. இம்மட்டமாக நடத்த வந்த தேவனாக இருக்கீங்க, இனிமேல் நடத்த போகிறீங்க, அதுக்காக நன்றி இயேசப்பா. எங்களை முழுவதுமாக உங்கள் கையில் அர்ப்பணிக்கிறோம், நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆராதனை வேலையில் நீர் எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. பெரிய இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நம்ம பாட போகிறோம். எல்லாம் விசுவாசத்தோட, கர்த்தாவே தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார், இஸ்பா உமக்கு ஒப்பானவர் யார் என்று நம்ம அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். அந்த உயர்த்துகின்ற வேலையில் விசுவாசத்தின் அறிக்கையை சொல்கின்ற வேலையில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்காரு. கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார். இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார், இந்த வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்ல முடியும், இயேசுப்பா உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. வசனம் இப்படியாக சொல்லுது, அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நீங்கள் சங்கீதம் 86 நீங்கள் படிக்கும் போது அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லையா, அவரை போல யாருமே இல்லைன்னு சொல்லுது. நம்ம எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும், எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும், ஆண்டவரே தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிளைகளுக்கு ஒப்பும் இல்லை, உங்களை போல யாருமே இல்லை இயேசப்பா. இந்த உலகத்தில் அநேக பேர் இருக்கலாம், நமக்கு தெரிந்தவர்கள் அநேக பேர் இருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவரை போல நம்ம தேவனை போல ஒருவரும் இல்லை, நேசிக்கவும் இல்லை, நம்மளை காக்கவும் இல்லை, நம்ம நடத்தும் அவ்வளோ யாருமே இல்லை. நம்ம எல்லாம் விசுவாசத்தோட மீண்டுமாக சொல்ல போகிறோம், விசுவாசத்தின் அறிக்கையாக சொல்ல போகிறோம். உண்மை போல யாரும் இல்லை. சேர்ந்து கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். எல்லாம் மீண்டுமாக கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார், வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார். எல்லாம் இணைந்து உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார், உமக்கு ஒப்பானவர் யார். இந்த வானத்திலும் இந்த
நமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை இயேசப்பா. எல்லாருக்குமே தெரியும் தேவன் எப்படி நடத்தி வந்தார் வேதத்தில். ஒவ்வொருத்தரையும் இயேசப்பா வந்து அழகாக அவர் வழிநடத்தி வந்தார். நீங்கள் பார்க்கலாம், மேக ஸ்தம்பமாய் நடத்தி வந்தார், அக்கினி ஸ்தம்பமாய் நடத்தி வந்தார். நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம காலை தள்ள விடாம நம்ம காத்து கொண்டு நம்ம ஏந்தி சுமந்து கொண்டு வர தேவனா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்த்து கொண்டு ஒருத்தரும் நீங்கள் எந்த சூழ்நிலை போய் கொண்டு இருந்தாலும் விசுவாசத்தோடு இருங்க, திறன் கொண்டு இருங்க. நீங்கள் யார் அதை ஆராதிக்கிறீங்க என்று அறிந்து கொண்டு எல்லாருக்கும் நான் ஒரு சாட்சி சொல்லலான்னு இருக்கேன். நம்ம இந்த ஆராதனை வேலை முழுவதுமாக ஒரு சாட்சியை கேட்டு தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அதுதான் விசுவாசிக்கிற உங்களோட விசுவாசமும் பெருகணும். நம்மளோட வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கலாம். தேவைகள் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்க கூட இருக்கலாம். நீங்கள் கூட அதே மாதிரி சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கலாம். பட் நான் இது விசுவாசத்தோடு நான் சொல்ல போகிறேன். கடந்த ஒரு 1 year 3 months நான் சொல்லுவேன். மம்மி ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ நானும் படிச்சுட்ருக்கேன். ஸோ மம்மிக்கு வர வேண்டிய அந்த பணங்கள் வர டிலே ஆச்சு. ஸோ நாங்கள் நினச்சோம் ஒரு 3 மாதத்தில் வந்துடும், ஒரு 6 மாதத்தில் வந்துடும். பட் இட் எக்ஸாக்ட்லி டுக் 1 year 2 months to 3 months. ஜஸ்ட் இப்போ தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களுக்கு தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. நினச்சி பாருங்கள், சம்பளமே இல்லை, ஒரு குடும்பத்தை நடத்தணும், எனக்கு ஃபீஸ் ஏன் தேவை, மம்மி தேவை, இந்த மாதிரி இருக்கும்போது God didn't ever let us to ask லைக் எங்களுக்கு இது இருக்குது அப்படின்னு நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே எங்களோட தேவைகளை சந்தித்து வந்தார் தேவன். இதை நான் விசுவாசத்தோடு சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதமும் நான் என்னோடய நண்பர்களை, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது இந்த மாதிரி என்ன பண்ண போகிறோன்னு தெரியலன்ற போது அது ஈவினிங்குள்ளே அந்த தேவைகளை சந்தித்தார் தேவன். இப்போ நான் 2-3 மாதமாக சொல்லிவிட்டேன். இந்த 3வது மாதம் அவங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவங்ககிட்ட ஒரு அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீங்கள் இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் ஈவினிங்குள்ளே ஈசப்பா உன் தேவை எல்லாத்தையும் சந்திச்சிடுறாரு. ஸோ நீ வரி பண்ணாதீங்க, ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வரோன்னு. அது எப்படி ஆச்சுன்னா அதே போல் நடந்துச்சு. இப்படியே ஒரு மாதமும் எங்கள் தேவைகள் அனைத்து எங்கள் தேவைகளுக்கும் அதிகமாக ஆண்டவர் சந்தித்து கொண்டு வந்தார். சரி, ஓகே, இது மட்டுமானா இல்லை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து லைக் வி ஆர் மேக்கிங் அ மந்த்லி மேக்சின். ஸோ அதை பிரிண்ட் பண்ணலாம் ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஸோ சடனாக எடுத்து போய் பிரிண்ட் பண்ணும்போது ஓகே ஒரு இடத்துல கொடுத்தா இட் டென்ட் ஒர்க். ஸோ அப்புறம் இங்கே போய் பிரிண்ட் பண்ணும்போது அதுக்கும் பணம் தேவை இருந்துச்சு. ஒன்றும் மம்மிக்கு அந்த டைமும் வரல. நான் வாங்கிட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஓகே எல்லாம் சரி, ஒரு காப்பி வாங்கிட்டு நான் வண்டியில் வீட்டுக்கு வரும்போது ஐ ஜஸ்ட் ஆஸ்க் காட், ஏசப்பா சீக்கிரமாக வர வேண்டிய காசுலாம் வரட்டும் ஏசப்பா அப்படின்னு நான் கேட்கும் போது அப்போ ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னார். அதுதான் அவங்ககிட்ட சொல்லணும்னு விருப்பப்படுறேன். இந்த ஒரு வருஷம் எக்ஸாக்டாக அது நடந்தப்போ அது 1 year எங்கள் மம்மிக்கு சேலரி வந்து. ஸோ இந்த ஒரு வருஷம் முழுசாக நான் தான் ஒன்று நடத்திட்டு வந்தேன். இப்போ உங்கள் கையில் இருக்க ஒரு புக்கு பார்த்தியா, அதுதான் அதுக்கூட ரிமெம்பரன்ஸ்ன்னு சொன்னார். இது வண்டியில் நடக்கும்போது இந்த ஒரு வருஷமும் உன் தேவை எல்லாத்தையும் சந்தித்து வந்தேன். இதுக்கும் நான் சந்திக்க போகிறேன், இதுக்கு மேலே நான் சந்திக்க போகிறேன். அதுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸும் உன் கையில் ஒரு புக் இருக்குது பாரு, இந்த புக் இதுதான் ரிமெம்பரன்ஸ். சம்டைம்ஸ் வி ஆல்வேஸ் லுக் அப் டு த டோர்ஸ். நம்ம ஒரு கதவை பார்த்து வச்சுருப்போம், இதில் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அந்த கதவை நோக்கியே நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஆனால் அந்த கதவு நமக்கான கதவாக இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் இதை பார்த்துக்கொண்டு நீங்களுமே வந்து யூ ஆர் லுக்கிங் அட் சம்திங் விச் யூ திங்க் தட்ஸ் யுவர்ஸ். இது என்னோடையது, இது என்னோட ஆசீர்வாதம், இல்லை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினச்சி கொண்டு இருக்கலாம். பட் God has a perfect plan. It's a perfect plan. நீங்கள் பிறந்த முழுதல் இப்படி இருக்கும் அநேக காரியங்கள் செய்திருக்காரு, இனிமேலே செய்ய போகிறாரு. ஸோ நம்ம விசுவாசத்தோட நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நன்மைகள் செய்திருக்கீங்க. நினச்சி பாருங்களேன், இந்த உலகத்தில் 1 year 3 months without salary, but I got like more than what I need அந்த ப்ராசஸில். ஒரே விஷயம், என்னோட ஃபெய்த் இல்லை, நான் உண்மையாக உள்ளவன் இல்லை, நான் ஒரு பெரிய பாவி. ஆனாலும் என்னை அழைத்த தேவன் உண்மையாக உள்ளவராக இருக்கார். நீங்கள் பார்த்து கொண்டு உங்களோட தேவைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களை அழைத்த தேவன் உண்மையாக இருக்கார். விசுவாசத்தோட பாடலாம் வாங்க. எல்லாரும்
நீங்கள் என்ன சூழ்நிலை ஜஸ்ட் ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்க போகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஒரு அழகான காரியம் என்னன்னா, எல்லா பர்த்டே அப்போ நான் பர்த்டே கேட்பேன், எனக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுங்க ஈசப்பா, நான் ரசிக்கப்பட்டது வந்து வச்சுக்கோங்களேன். இதோட பர்த்டேக்கு நான் கேட்கும் போது ஈசப்போட வார்த்தை சொன்னார், உனக்கு செஞ்சதை எல்லாத்தையும் திருப்பி மற்றவங்களுக்கு சொல்லு. அது எனக்கு அப்போ பெருசாக தெரில. நான் எதிர்பார்த்த வார்த்தை நான் பெரியவனை ஆக்குவேன், நான் இப்படி பண்ணுவேன், இப்படி யூஸ் பண்ணுவேன், அப்படிப்பட்ட ஒரு வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்தேன். பட் எனக்கு வந்த வார்த்தை என்னென்னா, நான் உனக்கு செய்கிற காரியங்களை நீ மற்றவங்கிட்ட போய் சொல்லு. அவர் சொன்னதுலேருந்து நடந்த காரியங்கள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு நாளும் ஒரு மாதமும் ஈசப்பனை அழகாக வழி எடுத்து வந்தார். ஒரு வாரமும் ஒருத்தர்கிட்ட, ஒரு மாதம் ஒருத்தர் அட்லீஸ்ட் ஒருத்தர்கிட்ட ஈசப்பா எனக்கு செஞ்ச காரியத்தை நான் சொல்லுவேன். என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து அது எப்படி ஆச்சுன்னா, ஏதாவது நம்ம பார்க்கும்போது ஏதாவது நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஏன்னா ஈசப்பா எனக்கு அவ்வளோ முன்னாடியே செஞ்சுட்டு இருந்தார். அதே போல் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பின்னோக்கி பார்க்கும்போது, நான் அப்படி தான் ஈசப்பாவோட அன்பை நான் ஃபஸ்ட்டு உணர்ந்தேன். என் தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. பட் when I just turned back and saw, I could see the God's hand throughout my life. என் வாழ்க்கை முழுவதுமாகவே ஆண்டோட கரம் இருந்துச்சு. நான் உழைந்து போகும்போது அவரோட கரம் இருந்துச்சு. நான் உயர்ந்து போகும்போது அவரோட கரம் இருந்துச்சு. எதுவுமே நடக்கல, ஒரு குழப்பமான சூழ்நிலைக்கு ஒரு கரம் இருந்துச்சு. அவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். இந்த ஒரு வருஷம் அவர் என்னை நடத்தி கொண்டு வந்தார். இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இதே மாதிரி சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டு இருக்கலாம். I stand here as a testimony. இந்த மாதம் அந்த புக் டிவோஷனில் எழுதும் போது I just thought, ஏன் நம்ம இதை எழுதலாமே, இந்த ஒரு வருஷம் எப்படி ஏசப்பா என்னை நடத்தினாரு. நான் எழுதினேன். அன்றைக்கி நைட்டே எங்கள் மம்மிக்கு வர வேண்டிய அந்த பணம் வந்துச்சு. I just realized one thing. God expects me to just say what God is doing to my life. அதை செஞ்சதுனால வந்துச்சாலாம் தெரியல. ஆனால் அது மூலம் எனக்கு என்ன வந்துச்சுன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அவர் என்னோட இருக்கிற என்னை வழி நடத்துவார். என்னை அழைத்த தேவன் உண்மையாக உள்ளவர்.
நாட்கள் மாறலாம், மாதங்கள் மாறலாம், வருடங்கள் மாறலாம், ஆனால் மாறாத ஒருத்தர் இருக்காரு, நம்ம ஆண்டவர். இதே போல் நீங்கள் தேவையோடு இருந்தாலும் அவரை நம்புங்க. நான் உற்சாகப்படுத்துகிறேன். மனிதர்கள் உதவ முடியாது, எல்லா நேரத்துலையும் அவங்க உங்க கூட இருக்க முடியாது, உங்கள் தேவைகளை சந்திக்க முடியாது, உங்களை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் ஒருத்தர் இருக்காரு, நீங்கள் யார் என்று அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். எல்லாம் விசுவாசத்தோட காலை மாலை எல்லாம் விசுவாசத்தோட நம்ம பாட போகிறோம். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேலையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. அம்மா ராஜாவே, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இசப்பா. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இசப்பா. ஒரு உதவாத பாத்திரமான என்னையும் நீங்க மட்டுமா நடத்தி வந்திருக்கீங்க. நான் விசுவாசத்தை சொல்லுவேன், நான் நிற்பதும் நிர்மலமாக போவதும் ஒரு சுத்த கிருபை மட்டுமே. ஒன்றும் இல்லாத என்னை, ஒன்றுமே இல்லாத எங்களோடது எங்கள் தேவைகளை சந்தித்த தேவனா இருக்கிறார். எங்கள் தேவைகளை சந்தித்த தேவனா இருக்கிறார். எங்களுக்கு காசு வந்தப்போ என்னோட அக்கௌண்ட்ல வந்து என் ஃப்ரெண்டு காமிச்சு, என்னோட அக்கௌண்ட்ல வந்து 12 ரூபாய் இருந்துச்சு. God changed. ஆனால் அந்த பணம் வந்தப்போ it didn't excite us. ஏன் தெரியுங்களா? That's not a constant thing. God is constant. ஏசப்பா தான் எல்லா சூழ்நிலையும் இருந்தார். ஸோ the worldly blessing அது எங்களுக்கு சீரியஸாக எனக்கு எக்ஸைட் ஆகலோ வந்துருச்சு இது பண்ணணும் இல்லை. அது இருக்குதோ இல்லையோ, என் பேங்க் பேலன்ஸில் காசு இருக்கோ இல்லையோ, ஏன் பேங்க் பேலன்ஸ் ஏசப்பாடத்தில் இருக்கு. அன்று உள்ள ஆகாரத்தை எனக்கு தந்தார். அதே தேவன் வேதத்திலையும் செய்தார், அதே தேவன் உங்களுக்கும் செய்வார். நான் பெருசாக எதுவும் செய்யலை. I just relied on God. ஆனால் அந்த ஒரு வருஷம் என்னை உருவாக்குச்சு சொல்லலாம். இட்ஸ் நாட் லைக் இந்த ஒரு வருஷத்தில் ஏன் நான் கிட்ட க்ளோஸ் பண்ணேன் இல்லை. இந்த 1 year I learned something. Irrespective of the situation, God will provide. அதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கொண்டு எல்லாருமே நீங்கள் ஒரு கதவை நோக்கி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். இதில் தான் எனக்கு நடக்க போகுது, இப்படி தான் நடக்க போகுது. நீங்கள் ஒரு வழியில் போயிட்டு இருக்கலாம், இதை பண்ண போகிறேன், இதுக்கப்புறம் இது நடக்க போகுது. இல்லை, இட்ஸ் நாட் how it's gonna happen. சம்டைம்ஸ் அப்படி யோசிச்சு நம்ம போகும்போது நடக்காத போகும்போது நம்ம டிசப்பாயிண்ட் ஆகலாம். பட் God says I have a best plan. நான் உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு திட்டத்தை வச்சுருக்கேன். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்லன்றாரு. அதான் நடந்துச்சு. ஆனால் அவரோட நினைவு என்ன தெரியுமா? டு கிவ் அஸ் மோர் தென் வாட், டு மேக் அஸ் மோர் தென் அ கான்கரர். நம்ம ஒரு ஜெயம் கொள்ளுகிறவளாக நம்ம மாற்ற தான் ஆண்டவர் விருப்பப்படுறார், இயேசுவா விருப்பப்படுறார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய
ஏசப்பா உங்ககிட்ட submit to him, to everything to him. Submit yourself, your situation, your family, your finance, everything. உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் தேவனிடத்துல கொடுத்துருங்க. அவர் பார்த்துக்கொள்வார். ஒரு அழகான ஒரு வசனம், ஒரு வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா பாதைக்கு வெளிச்சமும் நம்ம கால்களுக்கு தீபமாக இருக்கான். நாங்கள் ரீசெண்டாக we had a discussion about this. It's interestingly like நம்ம எப்பவுமே ஒரு பெரிய ஒரு காரியத்தை, ஒரு பெரிய பிக்சரை பார்க்க நம்ம ரொம்ப விருப்பப்படுவோம்ல. லைக் அப்படி மேலே பார்க்கும்போது ஓகே பாதைக்கு வெளிச்சம் இருக்க போதுமா? இல்லை, அது நம்ம பாதத்துக்கும் தீபமாக இருக்கான். நீங்கள் ஒரு அடி வைக்கிறதுக்கும் தேவனோட வார்த்தை தேவை. நம்ம நிறைய டைம் விசுவாசம் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம விழுந்து போவோம். விசுவாசமானது கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது மூலமாக தான். நீங்கள் ஒரு விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு வார்த்தை நீங்கள் தினமும் கேட்கும் போது என்ன தெரியுமா ஆகும்? என் தேவை பெருசாக இருக்கு நீங்கள் சொல்லும் போது உன் தேவையை சந்திக்க தேவை இருக்கான்ற வசனம் உங்களை தேற்றும். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் போது எல்லா நேரத்திலும் உங்க கூட இருக்க அந்த வார்த்தை உங்களை தேற்றும். நீங்கள் சுகமற்று போயிருக்கலாம், சுகம் தர ஒருத்தர் இருக்க அந்த வார்த்தை உங்களை தேற்றும். He's gonna provide you, he's gonna heal you, he's gonna be with you. இதான் வசனம் சொல்லுது. ஆனால் அந்த வார்த்தை நம்ம எப்பவுமே அதுதான். ஈசபெல் சொல்லிட்டாரு, என்ன நடக்கலையே அப்படின்னு நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். there's a process. அந்த ப்ராசஸ்க்குள்ளே போகும்போது தான் நம்ம ஒரு ஃபைனஸ்ட் மெட்டீரியலாக வருவோம்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. God is refining us. நம்ம வந்து ஒரு பாட்டு ஹேண்டில் இருக்க ஒரு கிளே போல் இருக்கிறோமா, நம்ம அழகாக வணைந்துட்டு இருக்காரு. எதுக்குன்னா காட் வந்து நான் உனக்காக எல்லா காரியத்தையும் செய்ய போகிறேன், ஜஸ்ட் வெயிட், நான் சொல்கிற காரியத்தை முன்னாடி செய். மரியாதை போல் ஒரு நல்ல பங்கை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். மார்த்தாவை போல் தேவைகள் அதிகமாக இருக்குன்னா இதை செய்யணும் இதை செய்யணும், அதை எப்போவுமே இயேசுப்பா எதிர்பார்க்கறதில்ல. நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். இந்த விசுவாசம் எப்படி வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வசனம் சொல்லுது, அவன் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கான். எல்லா சூழ்நிலையும் இயேசுப்பா நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி பட்டீங்கன்றது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஏன்னா வசனம் சொல்லுது சங்கீதத்தில் 139 அவர் நம்மளை நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீன்ற வசனம் இருக்கு. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். God is the one who knows everything about us. உங்களுக்கு என்ன தேவை, இப்படி பண்ணால் ஜோனத்தன் எப்படி ஃபீல் பண்ணுவான், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீங்கள் எதுக்குள்ளே போயிட்டு இருக்கீங்களோ ஆண்டவருக்கு தெரியும். God is seeing you. ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் உங்களோட கண்ணீரை கண்டு கொண்டு இருக்கிறார். நம்ம கண்ணீரை துரு வைத்து அதுக்கு பதில் அளிக்க போகிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. நம்ம பண்ணுற ஒரே விஷயம் என்னன்னா, அவர் நம்மளை வந்து பார்க்கும்போது you should see the love in us for him. The situation should not define the love you have for God. அவர் உங்களை ஆராயும் போது இவ்வளோ அன்பு வச்சிருக்கானே. ஆபிரகாம் அதான் பண்ணாரு. அவர் ஒரே பிள்ளைய கூட தேவனுக்கு கொடுக்க அவர் ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றுமே யோசிக்காம நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் தந்தீங்க, நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இந்த விசுவாசத்தோடு போனார். இன்னும் God has promised him something. God is going to do to him. Same way உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்க திட்டம் இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. அது உங்களுக்கு மூலியமாக தான் செய்ய போகிறார், உங்கள்கிட்ட தான் செய்ய போகிறார், உங்களுக்காக தான் செய்ய போகிறார். இந்த விசுவாசத்தோட நம்ம ஒரு பாடலை நம்ம பாடி இது ஆராதிக்க போகிறோம். அழகான கண்கள் கண்டதாலே ஏசப்பா முடிஞ்சிச்சுன்னு நான் நினச்சேன், ஆனால் நான் இப்போ உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்களும் அதுதான், நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிருக்கலாம், பட் ஸ்டில் இட்ஸ் நாட் ஓவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசத்தை சொல்லுங்கள். சாத்தான் முடிஞ்சிச்சு உன்னை முடிக்க போகிறேன்னு சவால் விட்டுருக்கலாம், ஆனால் நோ, ஏசப்பா என்ன ஸ்டார்ட் பண்ண முடிக்க போகிறார். விசுவாசம் பாடலாமா?
கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் நீ கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். எல்லாமே சேர்ந்து அழகான கண்கள் விடுதலையோடு முடிந்ததென்று சொல்ல முடியும். உயிர் வாழ்நாள கண்கள் பாடிட்டு இருக்கிறோம். அவர் உயர்த்துவோர் நாமத்தை, உயர்த்துவோர் நாமத்தை. அழகான கண்கள் நீங்க எங்களை பார்க்கும் போது நான் முடிந்தது என்ற இடத்துலலாம் நாங்கள் உயிர் வாழ போறோம். நம்ம விசுவாசத்தோட நீங்க எதுக்குள்ள எந்த சூழ்நிலை கூட இருக்கலாம், அவர் உங்களை பார்க்கும்போது அங்க ஒரு விடுதலை உண்டாகும். சிலுவையை அறியும் போது கூட அவர் திரும்பி பார்த்தப்போ அங்க ஒரு ரட்சிப்பு உண்டாச்சு, அங்க ஒரு விடுதலை உண்டாச்சு. மரித்த லாசரு போகும்போது பார்த்த ஒரு வார்த்தை வந்தோடு அங்க ஒரு விடுதலை, அங்க ஒரு ரட்சிப்பு, அங்க ஒரு அற்புதம் நடந்துச்சு. எங்கெங்கெல்லாம் இயேசுப்பா போனாரோ, எங்கெங்கெல்லாம் அவர் பார்த்தாரோ, எங்கெங்கெல்லாம் வார்த்தை இருந்ததோ அங்க ஒரு மாற்றுதல் நடந்துச்சு. சகேயோ இடத்துல கூட அவர் பண்ண அந்த ஏக்கத்தோட வராங்க, எதிர்பார்க்க விடுதான் அவரால் முடியும். விசுவாசி சகேயோ போல உங்களை பார்க்கணும், ஒரு தடவையாக உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோட இருக்கும் போது அவர் பார்வை மேல வரும்போது முடிஞ்சுன்னு நினைக்கிற இடத்துலாம் விசுவாசத்தோட இருங்க. தேவன் இருந்தால் அங்க ஒரு அற்புதம் நடக்கும். ஈசப்பந்தத்துல இருந்தா ஒரு அற்புதம் நடக்கும். அந்த விசுவாசம் இருக்கணும். சூழ்நிலை பெருசா இருக்கலாம், ஆனா அந்த இடத்துல ஏசப்பா இருந்தா ஒரு அற்புதம் நடக்கும். அவர் பார்த்த ஒரு அற்புதம். விசுவாசிங்க. ஏசப்பா நோக்கி பார்க்க விருப்பப்படுறார். வசனம் சொல்லு, அவர் நாமத்தை நோக்கி நீங்க கூப்பிடும் போது அந்த இடத்துல இருப்பேன். பெரும்பாடுள்ள ஸ்ரீ தொட்டா போதும் சுகம் உண்டாச்சு. அந்த விசுவாசம் பார்த்து கொண்டு மத்தியில விசுவாசத்தோட நீங்க கேட்கும் போது வசனம் சொல்லுது, அவர் அதுக்கு ஒரு பதில் தருவார். அது மட்டும் இல்ல, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை இருக்கு. விசுவாசிங்க.
சூழ்நிலை பெருசு இல்ல, உங்க தேவைகள் பெருசு இல்ல. உங்களை படைத்த தேவன் உங்களோட இருக்கிறார். தாவீது ஒரு சிறியவனா இருந்தாலும் அவன் யுத்தத்துல போகும்போது தேவன் அவனோட இருந்தார். தேவன் அவனுக்கு ஒரு வெற்றியை தந்தார். ஆனால் தாவீது செய்த ஒரு காரியம், என் தேவனுக்கு எதிராக நீ எப்படி சொல்லலாம்? அந்த வைராக்கியம், என் தேவன் எனக்கு விடுதலை தருவார், தேவன் எனக்கு விடுவிப்பார், எனக்கு அவர் ரட்சிப்பை தருவார். அந்த விசுவாசம் இருந்துச்சு. ஷாட்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அதே தான். அந்த விசுவாசம், நான் ஆராதிக்கிற தேவன் என்ன தப்புவிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த விசுவாசத்தோட நீங்க ஒரு விடுதலையோட இந்த நேரத்தில் இந்த ஆராதனை கடைசியாக ஒரு முறை இந்த பாடலை பாட போறோம். கடைசியாக ஒரு முறை நீங்க பாடும்போது ஒப்பு கொடுங்க. நம்ம உற்சாகப்படுத்துறேன். தேவன் ஸ்டார்ட் பண்ணதை, whatever he started, என்னெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரோ அதெல்லாம் அவர் முடிக்க ஒரு வல்லவரா இருக்கு. He's not a God who's going to start certain things and just let it go there. He's going to finish it. அவர் உங்க மூலமாக துவக்கின எல்லா காரியங்களையும் உங்கள் மூலமாக அவர் முடிக்க போறார். எல்லாமே நம்ம ஆராதிக்கலாமா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே பார்த்து கொண்டு இருக்கீங்க. அதுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. வசனம் எப்படியாக சொல்லுது, He just left the 99 sheep and came for us. தொலைந்து போன எனக்காக உங்களுக்காக தான் வந்தார். Just imagine the love He has for us. அவர்கிட்ட 99 sheep இருக்கு, but still He came for you and me. You are so special in God's sight. You are so special in God's sight. கடவுளோட பார்வையில நீங்க ரொம்ப விசேஷத்தவர்களா இருக்கீங்க. He will never let you down. He will never put you down. ஒருபோதும் அவங்கள சோர்ந்து போகல, அவங்களை அப்படியே விட்டு விலகிற தேவன் அல்ல. He's gonna be with you. He's gonna carry you. அவங்களை ஏங்கி சுமந்து தப்புவிக்க தேவனா இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. Just have 3 things. ஒன்று, கடவுளோட வார்த்தை எப்பொழுதும் தியானித்து கொண்டு இருங்க. விசுவாசத்தை குறைவில்லாமல் இருங்க. அந்த வைராக்கியம், என்ன இருந்தாலும் சரி நான் அவருக்காக செய்வேன். ஐயோ எனக்கு காசு வந்துடட்டும், அதுக்கப்புறம் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் சம்திங் லைக் ஐ ஃபெல் டு டூ, பிகாஸ் காசு வந்தாலும் தேவையில்லை, இயேசுவை சந்திக்க போகிறாரு. My bank balance won't determine my wealth in Christ. உங்களோட தேவைகள் இயேசப்பா கிட்ட இருக்கிற உங்களோட செல்வாக்கு அது ஒருபோதும் தீர்மானிக்காது.
ஸோ ஒன்று வார்த்தையில் திடமாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க, வைராக்கியத்தோடு இருங்க. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில் இயேசப்பா நிறைய செய்திருக்கலாம். அநேகர் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய செஞ்சுருக்காரு. இப்போ நான் இதில் சொல்ல வேண்டிய காரியம் என்னென்னா, காட் கால் மீது தான் அது சீரியஸ்லி விச் இஸ் லைக் இந்த 1 இயரில் உனக்கு தேவை அதிகமாக இருந்துச்சு. ஆனால் உன் கையில் இருக்க அந்த புக் இஸ் ரிமெம்பரன்ஸ் ஆஃப் வாட் ஹவ் ஐ லெட் யூ. சேம் திங் நீங்கள் யோசிச்சுப்பா, உங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு காரியம் இயேசுப்பா உங்களுக்கு உணர்த்தலாம். இப்போ உங்களை நடத்துக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உங்களோட இருக்கிற தேவன் உண்மை உள்ளவர். உங்களை நடத்த போகிறார். இதுக்கு மேலே அவர் தான் உங்களை நடத்த போகிறார். உங்கள் சுய பலத்தினால இல்லை. ஸோ நீங்கள் எப்போவுமே மூடின கதவை போய் தட்டாதீங்க. ஜஸ்ட் வெயிட். அட் ரைட் டைம் God will open the doors for you. நம்மளோட வேலை என்னென்னா டு பி மோர் தென் அ கான்கரஸ். நம்மளோட வேலை தேவன் சொல்கிற இடத்துல போய் டு கான்கர் திங்ஸ். குதிரை யுத்த நாளுக்கு ரெடி ஆகலாம், பட் ஜெயமோ கருத்துல தான் வரும்னு வசனம் சொல்லுது. The victory belongs to God. ஸோ நீங்கள் ரெடியாங்க, நீங்கள் எக்யூப் வாங்க. ஓகே, நான் வாழ்க்கையில் தினம் கொண்டு இருக்க போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் விசுவாசத்தில் வளர போகிறேன், நான் வைராகத்தோடு இருக்க போகிறேன் ஆண்டவருக்காக. மற்றெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பார். ஸோ இதை பார்த்து கொண்டு இருக்க எல்லாரும் இதை தான் சொல்ல போகிறேன். ஈசப்பா உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். உங்கள் தேவைகள் என்ன, நீங்கள் எங்கே விழுவீங்க, எல்லாத்தையும் இயேசுப்பாக்கு தெரியும். Nothing you can hide from God. And God says this to you. I'm the God who's so faithful. உங்கள் வாழ்க்கையில் நான் ஸ்டார்ட் பண்ண காரியத்தை நான் நடத்த போகிறேன். நீங்கள் வெக்கப்பட்டு போவீங்கன்னு நினைக்கிற மனிதர்கள் முன்பாக உங்கள் தலையை நான் உயர்த்த போகிறேன். உங்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்ட நாவல்கள் மத்தியில் உங்களை உயர்த்தும் போது அவங்களே உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. That's how God will lead. God எப்பவுமே நம்மளை உடைக்க மாட்டார். பட் நீங்கள் உடைஞ்சு போகிற நேரத்தில் அவர் இடத்துல போகும்போது அவங்களை உருவாக்குவார். அட் டைம்ஸ் God allows us to just ஓகே உடையிறதுக்கு நம்ம சுச்சுவேஷனில் அது போகும்போது நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளை விட்டு போகும். அப்போ ஐசப்பா அழகாக நம்மளை மாற்றுவார். மோர் தென் த ஃபிசிக்கல் பிளெஸ்ஸிங் ஆர் ஃபினான்ஷியல் பிளெஸ்ஸிங், ஏசப்பா பார்க்குறது இந்த ஸ்பிரிச்சுவல் திங். என் மக வரும்போது என்ன இடத்துல இருக்கணும், அதுக்காக தான் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறாரு. ஸோ சோர்ந்து போகாதீங்க. எல்லா சூழ்நிலையும் ஒரு முறை கடைசியாக தூக்கி எறியப்பட்ட என்னை இந்த பாடலை பாடி நம்ம ஜெபிச்சு முடிக்க போகிறத பார்த்துக்கொண்டு நீங்களும் சோர்ந்து போகாமல் ஏசப்பா இருக்க வேற என்னத்தை ஒரு விசுவாசத்தோட பாடலாம். எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஏசப்பா, நன்றி ராஜாவே. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். irrespective of the situation you go through, உங்கள் தேவைகள் அதிகமாக இருக்கும்போது கூட கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு அதை நினைச்சு கொண்டு இருங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை மற்ற இடத்துல சொல்லுங்கள். உங்ககிட்ட தேவைகள் அதிகமாக இருந்தாலும் அவர் நன்மைகளை சொல்லுங்கள். That's how you show by your action. Because கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததில் இருக்குல்ல, விசுவாசத்தோட சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, கண்டிப்பாக தேவன் செய்வார். ஸோ உங்கள் சுச்சுவேஷன் என்ன மாதிரி இருக்கலாம், சுகத்தோடு இல்லாமல் இருந்தால் கூட விசுவாசத்தோட சொல்லுங்கள், இம்மட்டுமா என் தேவன் நடத்தி வந்தார், இது வரைக்கும் எனக்கு பலத்தை தந்தார், சாட்சியாக சொல்லுங்கள். நீங்கள் அவர் அறிக்கை செய்யும் போது அவர் வார்த்தை மூலமாக, அது மட்டும் இல்லாமல் வசனத்தை மூலமாக நீங்கள் அறிக்கை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறிக்கை சொல்லிட்டே இருங்க.
நீங்கள் அந்த வார்த்தை மூலம் அறிக்கை சொல்ல 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 இந்த வார்த்தை அதற்கான ஒரு 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 ஃப்ரூட்டை தர ஆரம்பிக்கும், ஒரு கனியை தர ஆரம்பிக்கும். ஸோ எப்போவுமே கர்த்தரோட வார்த்தையை பேசுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை மட்டுமே பேசுங்க, தேவைகளை பார்க்காதீங்க. கர்த்தர் செய்த நன்மையை பாருங்க, கர்த்தரை பாருங்க. ஏன்னா அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் அவளை பார்க்கும்போது அங்கே ஒரு அற்புதம் நடக்கும். எங்கெங்கெல்லாம் இயேசுப்பா போனாரோ அவரும் பார்த்தாரு, வார்த்தையும் போச்சு. அதே போல் ஆப்போசிட்டில் இருந்தவங்களும் தேவன் நோக்கி பார்க்கும்போது அங்கே ஒரு மாற்றம் நடந்துச்சு. அவர் நம்மளை பார்க்குறாரு தான், பட் சம்டைம்ஸ் நம்ம சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப இருக்கும் போது நம்ம சுச்சுவேஷன்ஸை பார்க்குறோம். பீட்டர் ஃபஸ்ட் அந்த கடல் மேலே நடந்து போகும்போது தேவனை நானும் நடந்ததா வா அப்படின்னு ஒரு கால் இருக்கும்போது தேவனை பார்த்தார். அதுக்கப்புறம் சுற்றி இருக்க அலையை பார்க்கும்போது அவர் முழுகி போனார். அதுக்கு முன்னாடி அந்த அலை இருந்துச்சு தான், ஆனால் உங்கள் பார்வை ஏசப்பா நம்மளை பார்க்குறார். ஆனால் நீங்கள் யாரை பார்த்துட்ருக்கீங்க? இதோ நான் முடிக்க போகிறேன், ஜெபத்து மூலமாக நம்ம முடிக்க போகிறோம். ஆனால் இந்த கொஸ்டினோட நீங்கள் யாரை பார்த்துட்ருக்கீங்க கடினமான சுச்சுவேஷனில்? ஐ வில் என்கரேஜ் யூ டு ஜஸ்ட் லுக் ஆன் காட், வெயிட் ஃபார் ஹிம் டு ஆக்ட். அது எப்படி நடக்கணும்? ஒரு வார்த்தையை நீங்கள் நம்பும் போது, விசுவாசத்தில் வளரும் போது, அவர் இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிந்து கொள்ளும் போது, அவர் எப்படிப்பட்ட தேவன், உங்களுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. நம்ம பாடுறோம், ஆனால் உண்மையாக ஒப்பானவர் யாரும் இல்லை. அதை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அவர் நம்ம நம்புவோம், ஒரு விசுவாசிப்போம். அது மூலமாக நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் போது நம்ம வாழ்க்கையில் அவர் கிரைகளை செய்ய ஆரம்பிப்பார். ஸோ நம்ம எதாவது ஜெபிக்க போகிறேன்னா என்ன, நேற்றென்று மாறாச்சு நல்ல பிதாவே இயேசப்பா, இந்த வேலையை நீங்கள் காண வச்சதுக்காக நன்றி இயேசப்பா. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தையும் நாங்கள் இயேசப்பா ஆசீர்வதிக்கிறோம் இயேசப்பா. அவங்க என்ன மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போயிருந்தாலும் தேவரே நீர் அவங்களோட இருந்து நீங்கள் இடைப்படும்படி ஆட்சேபிக்கிறேன். நீங்கள் அவங்கள அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீங்க. அவங்க தேவை எல்லாத்தையும் இயேசப்பா, யூ நோ தட் மை ஃபாதர், நீங்களை பார்த்து கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கீங்க. ஆனால் இயேசப்பா நாங்கள் திருப்பி உண்மை நோக்கி எங்கள் பார்க்குற அந்த கிருபையை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். உங்கள் வார்த்தைகளில் அவங்க வளர கிருபை செய்யுங்க இயேசப்பா. உலகத்தின் சத்தத்தில் அங்கே வளராதபடி உங்கள் வார்த்தையில் வளர கிருபை செய்யுங்க இயேசப்பா. உமக்கு ஏற்ற கனிகளை தருகிற பிள்ளைகளை அங்கே மாற கிருபை செய்யுங்க இயேசப்பா. நீங்கள் இயேசப்பா உடைந்து போய் யாராவது பார்த்து கொண்டு இயேசப்பா நீங்கள் உருவாக்குங்க, உங்கள் சித்தத்தின்படி உருவாக்குங்க இயேசப்பா. சோர்ந்து போன நேரத்தில் இயேசப்பா நீங்கள் இயேசப்பா அவங்களுக்கு நீங்கள் பலத்தை தாங்க. ஒரு பயமான சூழ்நிலை பயத்தை போக்கும்படியாச்சு, முக்கியமாக ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் கிரேஸை தாங்க இயேசப்பா. எல்லா நேரத்துலையும் இயேசப்பா உங்கள் கருத்தை காண்கிற அந்த இயேசப்பா அந்த ஒரு கிருபையும் அந்த ஒரு பார்வை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன். அநேகர் இடத்துல போய் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை செய்கிறவங்கள சொல்கிறவங்க மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். பார்த்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வாதிங்க. நல்ல சுகத்தை நான் பேசுகிறேன் இயேசப்பா. இயேசு நாமத்தில் யாரும் சுகவீனத்தோட பார்த்துக்கணும். இயேசு நல்ல ஒரு சுகத்தை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, தேவை எல்லாத்தையும் சந்திங்க, அவங்கள வழிநடத்துங்க. இந்த வருகிற மாதம் முழுவதும் அவங்களோட இருந்து வழிநடத்துங்க, தேவை எல்லாத்தையும் சந்திங்க. இப்போ இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். Glory be to God.